ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் 10ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கடந்த 4 மாத காலமாக வக்கரகதியில் சஞ்சரித்த குரு பகவான் வருகின்ற புதன்கிழமையன்று வக்கர நிவர்த்தி அடைய இருப்பது உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பாகும். குறிப்பாக 2ஆம் வீட்டில் குரு வக்கர நிவர்த்தி அடைந்து சஞ்சரிக்க இருப்பதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பும், உங்களது பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளர்ச்சிகள் கிடைக்கும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல இடத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 8 ஞாயிறு, 9 திங்கள், 10 செவ்வாய், 11 புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் 12ஆம் தேதி வியாழக்கிழமை, 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 14ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:30 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் நான் கூறிய நேரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.